இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா? சொல்லுமா. இப்போ உங்க அக்கா எப்படிங்க இருக்காங்க? எது செய்தி கிடைச்சதா? இப்போ இனிமேல் தான் டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுவேன். கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா. டாக்டரை கேட்டு சொல்லுங்க. வச்சிடவா? ஓகே, வச்சிருவேங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. வெயிட்டிங் நான் போயிட்டு இருக்கேன். டாக்டர் சார். சொல்லுங்க. அப்பாட்ட பேசுனீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அவர்கிட்ட பார்த்து பேசி கொஞ்சம் பேசி சொல்லுங்களேன். என்னன்னு. ஆமாங்க, அவர் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாருங்க. நாங்கள் இப்படி இருந்தால் என்ன செய்கிறது? சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய டாக்டர் வந்து நான் பேச சொல்லியிருக்கேன். அவர் பேசுவார், சரிங்களா? அது என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். சரி, டைம் வச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துக்கலாம். வச்சுட்டா? சரி. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சார் ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? உங்க பிள்ளைங்க கூட ஃபோன் பண்ணாங்க ஐயா, அப்பாவை ஓய்வு எடுக்க சொல்லுங்க, வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி. இல்லைங்க சார், என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உழைச்சி நானே என் மனைவியும் சாப்பிடுறேன் சார். அதான் சார் எங்களுக்கு பெருமை. பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக அவங்க வீட்டில் போய் என் மனைவி சாப்பிட்டாங்கன்னாக்கா ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வச்சுருப்பாங்க சார். என்ன சம்பளம் இல்லாத வாட்ச்மேனாக நடத்துவாங்க சார். அதனால என் உயிர் உள்ள வரையும் உழைச்சி தான் சார் சாப்பிடணும். யார் காசுலையும் உட்காந்து சாப்பிடக்கூடாது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க சார். பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க சார். பிள்ளைங்க காசில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணும் சார். நாம பெத்த பிள்ளைகளை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கிற கடமை நமக்கு உண்டு சார். நம்ம பிள்ளைங்க அவங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு நம்மளை பார்த்துக்குவாங்கங்கிறது எந்த வகையிலையும் உத்தரவாதம் இல்லை சார். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சார். நாம உழைச்சி நாம சாப்பிடணும் சார். நமக்கு தான் ஆண்டவன் தெம்பு கொடுத்துருக்கானே சார், கைகால் வசதியை கொடுத்துருக்கானே சார். ஆண்டவன் நம்ம எங்கள் உடம்புல இவ்வளோ தெம்பு கொடுத்துருக்கான் சார். இதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் சார். நிறைய வேணாம் சார், எங்கள் தேவைக்கு நாங்கள் சம்பாதிச்சுக்குவோம் சார். மரணிக்கிற வரைக்கும் எங்கள் சொந்த காசில் வாழ்ந்து சொந்த காசுல மரணிக்கிறேன் சார். அது என்னோட ஆசை சார். உடம்பு ஆண்டவன் பார்த்துக்குவான் சார், சரி பண்ணி விட்டுருவான் சார். இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பாகமாக இருக்க விரும்பலை சார். இதுக்கு சார் ஒருத்தர் எதிர்பார்த்து வாழணும். அவங்களுக்கும் புள்ள குட்டி குடும்பம் இருக்குல்ல சார். புரிஞ்சுக்கங்க சார். மிச்சத்தை ஆடா பார்த்துப்பா சார். உண்மைதாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். பிள்ளைங்கெல்லாம் கை நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அதெல்லாம் உண்மைதான் சார். அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒன்றும் செஞ்சு வைக்கிறேன் சார். அவங்களே அவங்க கையை ஊனி கரணை பாஞ்சு சம்பாதிச்சு பெரிய ஆளாயிட்டாங்க சார். அதை உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது சார். அவங்க உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு நானும் அவங்களுக்கு ஒத்துழைச்சி அவங்களுக்கு நிறைய செஞ்சுருந்தேனாக்க நான் உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்கு சார். நான் ஒரு தடவை ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தேன் சார். அங்கே தன் மருமகள்கள் தன் மாமனாரை எப்படி பேசுனாங்கிறத நான் காதால கேட்டிருக்கேன் சார். இவர் வந்து வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு, வேலையும் போக மாட்டேங்கிறாரு. இவரால எல்லாத்துக்குமே கஷ்டம். அதை மறக்கவே முடியாது சார். சார், என்னுடைய கையில காசும் காலில் நடை இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்தா போதும் சார். உங்கள் பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா. இல்லை சார், உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி பெரிய ஒரு வரமுங்க ஐயா. யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க ஐயா. சார் வாழ்க்கை இந்த காலத்தில் இது மாதிரி யார் யார் இருக்காங்க?
உடம்ப பத்திரமா பார்த்துங்க. நீங்கள் கிளம்பலாம் ஐயா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, வரேங்க ஐயா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.